ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். சாதம் வச்சு அது கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமையலை ½ அன் ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 10, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு புடலங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே மல்லி இலையோட தண்டுகள் சேர்த்தோம்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ தண்டுகளை நான் எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ புடலங்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ புடலங்காய் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறமே தயிர்க்குள்ளே சேர்த்துடலாம். சூடாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் தயிர் திரியாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.